ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வேட்டுவ கவுண்டர் 16வது ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அதில் இருக்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் முன்னாடி ரிசப்ஷனில் அவங்களோட பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சுருக்காங்க தோஷம் வாரியாக. சுத்தம் செவ்வாய், ராகு கேது செவ்வாயின்னு சொல்லிட்டு வெளியில் கொடுக்குற நம்பர் வச்சு எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்து அவங்க தோஷம் வாரியாக உட்காந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நாமக்கல், கரூர், உடுமலைப்பேட்டைன்னு சொல்லிட்டு பல கொங்கு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவங்க பையனோடையும் பொண்ணோடையும் ஜாதகத்தை இங்கே பதிவு செஞ்சு போயிருந்தாங்க, இலவச பதிவு முகாமில். அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணுறதும், அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு மாப்பிள்ளையோடைய ஜாதக விவரங்களையும் அவங்களோட குடும்ப விவரங்களையும் மைக்கில் சொல்கிறதும், பொண்ணு வீடு அவங்க ஜாதக விவரங்களையும் குடும்ப விவரங்களையும் மைக்கில் சொல்கிறதும் மூலமாக அவங்களோட தகவலாக அங்கே உள்ளேயே பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அது போக அவங்க உள்ளேயே கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குற மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நம்ம ஸ்ரீனிவாசன் சார் வந்து பேசியிருந்தார். எனக்கு 10 ஏக்கர் இருக்கு, எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை, பிள்ளைங்க குடும்பமும் நல்லா இருந்தா போதுங்க. பிஇ படிச்சிருக்காருங்க, சென்னையில் அமேசான் ஐடி இருக்காரு, சொந்த வீடு இருக்கு, ஈரோடு 46 புதூர். நான் ஒர்க் ஷாப் வச்சுக்கிறேன்னா வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நல்ல குடும்பம், அன்பான பெண் பிள்ளை இருந்தால் போதுங்க, எதிர்பார்ப்பதும் கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் பிபிஏ படிச்சிருக்கிறாரு. இங்கே இவர் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகமுங்க, மின்ன வேட்டு வருங்க. இல்லை உங்களுக்கு பூமி ஒரு 2 ஏக்கர் பக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 8ல் செவ்வாய் இருக்குதுங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 30,000 சம்பளம், 2 ஏக்கர் விவசாய பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ எதுக்கு மறுபடியும் உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு வந்து யார் பையன் பொண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கல, அப்புறம் தோஷம் எங்களுக்கு சுத்தமாக இருக்குது, ஆனால் யாருக்கு சுத்த ஜாதகங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தோஷம் வாரியாக நாங்கள் பிரிச்சிருந்தா தானே நான் அவங்க கூட பேச முடியும்னு கேட்டதுனால, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுத்தமும் இந்த பக்கம் செவ்வாய், அதே நீங்கள் கீழேயே அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க தனியாக சேர் அப்படியே அரேஞ்ச் பண்ணி ராகு தனியாக செவ்வாய் தனியாக நீங்கள் பிரிஞ்சு உட்காந்துக்குங்க. இப்போ இல்லை, கடைசியாக நான் சொல்கிறேன், அதுக்காக தான் இப்போ உட்கார வச்சிருக்கிறோம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்தீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு சிலர் கரூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு வந்திருக்கிறீங்க. அப்புறம் அது முடிஞ்ச அளவுக்கு நான் பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, எப்போவுமே வழக்கமாக நான் எங்கள் யூடியூப்பில் பேசுகிறது வழக்கம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கல்யாண விஷயமா யூடியூப்பில் பேசி வரேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு என்னென்னலாம் பார்க்குறோம், அதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இவர் இருக்காரு, இவர் வாட்டுக்கு திருமண தகவல் மையம் நடத்துகிறாரு, இப்போ ஏதோ ஒரு இது கல்யாணம் இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் சொல்லணும் நல்லா சொல்கிறாரு, இதுக்கு இவர் ஒர்த்தா அப்படின்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு தோணலாம், அப்படி இல்லைங்களா? அதனால ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், ஒரு இன்ஜினியர் சொன்னாலோ இல்லை ஒரு ஆடிட்டர் சொன்னாலோ கேட்க மாட்டோம், ஒரு டாக்டர் சொன்னால் கேட்போம் இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து டாக்டருக்கு படித்ததுனால. இதே நம்மளுக்கு வந்து ஒரு மெக்கானிசத்தில் ப்ராப்ளம், ஒரு இன்ஜினில் ப்ராப்ளம்னா ஒரு இன்ஜினியர் சொன்னால் கேட்போம், டாக்டர் சொன்னால் கேட்போமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, வந்து அதுக்கு படிச்சிருக்காங்க, அதனால வந்து அது கேட்போம். இப்போ நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, கட்டுறது கையளவு, முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏதோ இந்து மத வேதங்கள், புராணம், இதிகாசம், ஜோதிட சாஸ்திரங்களை கொஞ்சமாக படிச்சிருக்கேனுங்க. ஏன் இந்த கொஞ்சம்னு சொல்கிறேன் அப்படின்னா,
யாருக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு எதுலையும் நிறைய அப்படின்னு யோசிச்சுட்டாலே அதுக்கு மேல நாம என்ன பண்ண மாட்டோம், அதுல முயற்சிக்கிறத விட்டுருவோம். அதனால நான் ரொம்ப ரொம்ப கம்மியா படிச்சிருக்கிறேன், இதுல இவ்வளவும் படிச்சிருக்கேனுங்க. அதனால இதை பத்தி என்னால பேச முடியும். முதலாவது இதோட விட்டுலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாதகம் பார்க்குறோம். அடுத்தது இந்த காலத்துல முன்னால அப்படி எல்லாம் இல்லைங்க. ரெண்டாவது படிப்பு, அடுத்தது சொத்து, அடுத்தது என்ன பண்றோம், அழகு பார்க்குறோம். இதுதானே பார்க்குறோம். இப்போ ஜாதகம் பார்க்கறத பத்தி இது சரியா தப்பா ஏற்கனவே போன மீட்டிங் வந்தவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் கதை மட்டும்தான் சொல்லுவேன். இதுதான் சரி தப்புங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது ஏதோ என்னோட சொந்த கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், புராணத்துல இருந்தும் பேசுவனுங்க. எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும் இல்லைங்களா? கர்ணன் படமெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சிவாஜி எல்லாம் வருவாரு, கர்ணனா வருவாரு, பார்த்துருப்பீங்க. இதுல மகாபாரத கதையில பாத்தீங்கன்னா துரியோதனனை எல்லாத்துக்குமே தெரியும். துரியோதனன் எப்படிப்பட்ட ஆளு, கொஞ்சம் சிறப்பான ஆள் இல்லை, அதாவது குணத்துல ஒரு துளி வேலைதான் சிறப்பான ஆள் இல்லைங்க. ஆனா அவரை பத்தி சொல்ல போனா துரியோதனனை விட நல்ல மனுஷன் மகாபாரதத்துல யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்லலாம் தெரியுங்களா? துரியோதனுக்கு மட்டும்தான் ஒரே பொண்டாட்டி, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பொண்டாட்டி. அப்ப யாரு நல்லவங்கன்னு பாத்துக்குங்க. ஆனா அதே துரியோதனன் சகுனியினால வஞ்சிக்கப்பட்டதுனால பாத்தீங்க அப்படின்னா அவன் கெட்டவன் ஆகிறான். இப்ப இதை பத்தி நம்ம விட்டுருவோம், இந்த ஜாதகத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னா இந்த துரியோதனன் போர் வருது, ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவோட இருக்கிறான். ஏன்னா போர் வந்துருச்சுன்னா ஜெயிக்கல அப்படின்னா அவங்களோட வம்சமே போயிடும். அப்போ அந்த போர்ல ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக ரெண்டே விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் ஒன்னா திறமையோட ஜெயிக்கணும், இல்லாட்டினா அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை கொடுக்கைய போய் பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணுவோம், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திறமையை சோதிச்சுட்டு அடுத்துதான் போய் அதுக்கு உதவி செய்யறவங்கள பார்ப்போம். இந்த துரியோதனன் கொஞ்சம் கெட்ட குணம் உடையவனா இருக்கிறதுனால தன்னுடைய மாமா கண்ணனான கடவுளான கிருஷ்ணரை போய் பார்க்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எந்த கடவுளுமே ஒரு விஷயம் சொல்லும், என்ன அப்படின்னா நீ அன்பாரு, ஒழுக்கமாறு, நீதியா நடந்துக்கோ, புண்ணியம் செய் அப்படிங்கிறதா பக்திங்க. ஆனா இந்த 4 விஷயத்தையுமே சொல்லவே கூடாது. ஆனா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், யுக்திகளை சொல்லணும். அப்படின்னா யார் சொல்லுவா? அன்பாரு, ஒழுக்குமாறு, நீதியாயிரு, புண்ணியம் செய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம ஜெயிக்கிறதுக்கு யார் வழி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 4 வார்த்தையும் பயன்படுத்தாத ஒரே ஒரு மனுஷர் யாருன்னா ஜோசிகாரர். இந்த 4க்கு எதிரானவர்கள் ஜோசிகாரர். நீ எவ்வளவு வேணா பாவம் பண்ணிக்கோ, எப்படி வேணா சம்பாரி, ஜோதியம் பார்த்து கல்யாணம் வச்சுட்டா நீ நல்லா வாழ்ந்துக்கலாம். நீ என்னதான் சாமி கும்பிட்டும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, என்னதான் புண்ணியம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. பொறுத்த மட்டும் இல்லைன்னா நீ நாசமா போயிடுவ. இதுதான் ஜோசிகாரருடைய யுக்தி. இது சரியா அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கணும். எந்த ஜோசிகாரராச்சு பாவ புண்ணியத்தை பத்தி கர்மாவை பத்தி பேசக்கூடிய ஜோசிகாரர் உண்டா? ஏன்னா கர்மான்னு வந்துட்டாலே ஜோசியம் இல்லை. என் கஷ்டம், நான் பண்ணின தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் கர்மா. நான் பண்ணின புண்ணியத்துக்கு அதுக்குண்டான பலனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் கர்மா. ஆனா நீ எப்படி வேணா நடந்துக்கலாம், பொருத்தம் மட்டும் பார்த்துரு. பொருத்தம் இருந்துட்டா நீ நல்லா வாழ்ந்துக்கோ, பொருத்தம் இல்லைன்னா நீ நல்லா வாழ மாட்ட. இது கடவுளுக்கு எதிரான குணம். இப்ப என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? மாம கண்ண கடவுள்னு தெரிஞ்சோம் துரியோதனன் என்ன பண்ணான், நேரா சகாதேவனான ஜோசிகாரனை போய் பார்த்தான். இதே அர்ஜுனன் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சொந்த தம்பி ஜோசிகாரன்னு தெரியும், துரியோதனுக்கே தெரியும் போது அர்ஜுனனுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப என்ன பண்றாரு அர்ஜுனன், தம்பி ஜோசிகாரனா இருந்துட்டு போறான், என் பக்கம் நீதி இருக்குது, என் பக்கம் நியாயம் இருக்கு, நான் போய் யாரை பார்க்க போறேன், கடவுளை போய் பார்க்க போறேன். நேரம் கண்ணங்கிட்ட போனான்.
போர் வருது. ஜோசிகாரனை பார்த்தவன் தோத்துட்டான், கடவுளை பார்த்தவன் ஜெயிச்சிட்டான். நீங்க யார பார்க்க போறீங்கன்னு நீங்க இப்ப முடிவு பண்ணிக்கீங்க. ஜாதக விஷயத்துல நீங்களே முடிவு பண்ணிக்க. நான் துரியோதனனா அர்ஜுனனான்னு நீ உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு துரியோதனனா இல்ல நீங்க அர்ஜுனனா செயல்பட போறீங்களா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. என் கர்மா என்னை காப்பாற்றும், என் கர்மா என்ன வழி நடத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜோசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்தது படிப்பு சொல்றேன். படிப்பு அப்படிங்கிறது இந்த பின்னாடி அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 200 வருஷமா மட்டும்தான் டிகிரி அதிகபட்சம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி டிகிரிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெக்கார்டுலையுமே 5000 வருஷத்துக்கு மேல மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்க நீங்க இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா படிப்பு அறிவு தான், படிப்பு சரிதான், எல்லாமே ஓகே தான். ஆனா எங்க புள்ள இதை படிச்சிருச்சுங்க, எங்க பையன் இதை படிச்சிட்டாரு, இது இருந்தா மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்ணாடிய பார்த்து இது ஒரிஜினல் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கும். ஆனா அது ஒரிஜினலா இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? அது மாதிரிதான் படிப்பு. உங்களுக்கு இந்த படிப்பு இருந்தாதான் நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறதும் அப்படி நினைச்சுக்கலாமா தவிர ஆனா அது என்ன பண்ண முடியாது, ஒரிஜினலா இருக்காதுங்க. நாம வாழ்றதுக்கு தேவையான அறிவு மட்டுமே படிப்புங்க. படிப்பு வேணான்னு சொல்ல, படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பையனோட பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து பாக்குறீங்க. சொத்து கண்டிப்பா வேணும். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, இந்த மீட்டிங் தான் வச்சிருக்கேன். மண்டபத்துக்கு புக் பண்ணி மண்டபத்துக்கு பணம் கட்டி கரண்ட் பில்லு சுத்தம் பண்ற செலவு. இப்போ பாருங்க 10 பொண்ணுக்கு வேலை செய்யறாங்க, இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து எல்லாமே ஃபார்மு கார்டு எல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணங்காட்டி தான், காசு இருந்தங்காட்டி தான் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா பண்ண முடியாதுதான். ஆனா நம்மளோட இந்த சந்ததி மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய சந்ததி இல்லைங்க. நீ வரப்போற எல்லா சந்ததியும், இப்ப அம்பானி அதானி நான் நிறைய சம்பாதிச்சேன், இனிமேல் நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? எல்லாருமே தான் நீ வர்ற சந்ததி எல்லாமே சம்பாதிக்க தான் போகுது. அதனால வாழ்றதுக்கு தேவையான அவங்க கிட்ட அந்த சொத்து, அந்த பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய வருமானம் இருக்கான்னு பார்த்து பொண்ணு கொடுங்க, பொண்ணு கட்டுங்க. நான் இத்தனை கோடி இருக்குது, எனக்கு இத்தனை கோடி இருந்தால் தான் கட்டுவேன் அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அடுத்து அழகு பார்க்கறது. ஏன்னா இதுதான் முக்கியம். ஏன்னா போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குது, இந்த பையனை பிடிச்சிருக்குது, அந்த போட்டோல அந்த பையனை பத்தி அந்த பிள்ளை பத்தி என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ வர்றது கொடுக்கறது முக்காவாசி போட்டோ ஏஐ போட்டோ. நான் ஒரு சம்பவம் சொல்றேன், நடந்த சம்பவம். பொண்ணு பார்க்கற கூட்டிகிட்டு போயிருந்தேன். பையன், அப்பா, அம்மா, அப்புறம் பொண்ணோட சித்தி. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, அதாவது டீ எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சித்தி இருந்து நீங்க இந்த பொண்ணு எப்போங்க வரும் அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டுக்கு ஏற்கனவே பையனை கூட்டிகிட்டு போயிருந்தனால நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த புள்ள தானுங்க பொண்ணு அப்படின்னு. போட்டோவில் இருந்த பொண்ணு அதே புள்ள தானுங்க அது. அப்போ போட்டோவுக்கும் அந்த பிள்ளைக்கு சம்பந்தமே இருக்கிறது இல்ல. அந்த போட்டோவை பார்த்துட்டு பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க. எப்படின்னு பாத்துக்குங்க. இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு முகம் சுளிக்கலாம். ஆனா உண்மையா சொல்றேன், அழகானவங்களை விட அறிவானவங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அறிவா சாதிச்சவங்க அத்தனை பேருமே அழகு இல்லாதவங்க தான். நீங்க ரெக்கார்ட்ல போய் பாருங்க, இவங்க அழகா அப்படின்னு சொல்லக்கூடாதுதான், இருந்தும் சொல்றேன். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா
மனசுல யோசிச்சு பாருங்க. அவருக்கு மேல உலகத்துல பெரியாலே இல்லைன்னு சொல்லுவேன் அறிவுல. அப்பேற்பட்டவரு தோற்றத்துல நடிகர் மாதிரி இருக்காரா? இல்லையே. இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இளமையில் இருக்கிற போது ஒரு போட்டோ காமிச்சு ஒரு பொண்ணுகிட்ட காமிச்சிருந்தா என்னன்னு சொல்லியிருப்பாங்க? வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புள்ள எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை எடுத்திருக்குது. அந்த புள்ள டிசைட் பண்ணது தப்பு தானே. அது மாதிரி உங்க பொண்ணு உங்க பையன் ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்து இது வேண்டான்னு சொன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. வேணும்னு சொன்னாலும் அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அவங்களோட அறிவையும் திறமையும் தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்குறேன், என் ஒய்ஃபு என்னோட அழகை வச்சுதான் இவ்வளோ நாள் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறா, இல்லை என் ஒய்ஃபோட அழகை பார்த்து தான் நான் இவ்வளோ நாள் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு ஒரு ஆள் எழுந்திரிச்சு நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் உலகத்திலேயே சொல்றேன். அழகெல்லாம் வச்சு யாரும் குடும்பம் நடத்த முடியாது. ஆனா அதை பார்த்துதான் கல்யாணத்துவே ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டுமே அதுதான். அதனால எல்லாமே வேணும் தான். அழகு வேணும், படிப்பு வேணும், சொத்து வேணும், எல்லாமே வேணும் தான். இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் அளவோட பார்த்துட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. இதுக்கு மேல வரும், இப்படி வரும், அப்படி வரும்னு இந்த சந்ததியோடய முடிச்சுக்க வேண்டாம். இன்னும் 1000 சந்ததி இல்ல, லட்சம் சந்ததி நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக இது சொல்றேனுங்க. அடுத்தது இனி உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா, தனித்தனியா உட்கார்ந்துக்குங்க. சுத்தம் தனியா நீங்களே பிரிச்சுக்குங்க. இந்த பக்கம் சுத்தம், இந்த பக்கம் செவ்வாய் சொல்லியிருக்கிறேன். அந்த பக்கம் நீங்க ராகு எது பிரிச்சு உட்கார்ந்துக்குங்க. பொண்ணு வீட்டுக்காரரும் பையன் வீட்டுக்காரரும் பேசுங்க. திருப்தி அப்படின்னா கல்யாணம் பண்ணுங்க. புதுசா பதிவு பண்ணல அப்படிங்கிறவங்க உள்ள போய் பதிவு பண்ணிக்கிங்க. இந்த ஜாதகம் இன்னைக்கு பதிவு பண்ண ஜாதகமும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல பதிவு பண்ண ஜாதகமும் சரி, ஆனி 1ஆம் தேதி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும். வேணுங்கிறத செலக்ட் பண்ணுங்க, நாம மேற்கொண்டு பேசிக்கலாம். நன்றி. நம்ம நிர்வாகமே அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வயிறார சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோடு கிளம்புனாங்க. நம்ம வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கிற ஆண் பெண் ஜாதகங்களை நம்ம சொன்ன மாதிரியே ஆவணி 1ஆம் தேதி யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாதகம் பொறுத்த வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ தெரிவிங்க. நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.